அது நாளைக்கு என்ன பிடிக்குன்னு பார்த்துடலாம். சீக்கிரமாக குழந்தைக்கு காவேரி தான் அம்மாங்கிற விஷயம் தெரிஞ்சு விஜய், காவேரி, குழந்தை 3 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற வீக் ஆஃப் ஃபன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சாரதா குழந்தையை பார்த்துட்டு அழுகிறத காவேரி நோட் பண்ணிவிட்டு மெதுவாக சாரதா கிட்டே போய், அம்மா நீ என்ன பண்ணிகிட்ருக்க? எதுக்கு இந்த குழந்தையை பார்த்து சம்மந்தமே இல்லாமல் அழுதுட்டுருக்க? வர வர உன்னோட பேச்சு உன் போக்கு எதுவுமே சரியில்லை, சம்மந்தமே இல்லாமல் நீ பண்ணிகிட்ருக்க, இப்போ எதுக்கு நீ குழந்தையை பார்த்து அழுகிற அப்படின்ன மாதிரி கோவமாக கேட்க, உடனே சாரதா, சே இல்லடி, அந்த பிள்ளையோட கஷ்டத்தெல்லாம் நினச்சி பார்த்தேன். அம்மா இல்லாமல் தனியாக எவ்வளோ கஷ்டப்பட்டு வளரும் இந்த குழந்தை. ஒரு தகப்பனா அந்த மனுஷன் இந்த குழந்தை எப்படியெல்லாம் வளர்த்திருக்காரு பாரு, எவ்வளோ அழகாக அருமையாக பேசுது, அதை நினச்சண்டி அழுக வந்துருச்சு அப்படின்ன மாதிரி சாரதா மெதுவாக சொல்ல, உடனே காவேரி, ஐயோ வர வர நீ கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு, சரி அம்மு வா நம்ம போய் பெட்ரூமில் கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அம்முவை கூட்டிகிட்டு உள்ளே பெட்ரூம்குள்ளே போயிடுவாங்க. அங்கே இருக்கிற டாய்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சு குழந்தை கூட விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதாவும் விஜயும் பேசிகிட்டு இருப்பாங்க. விஜய் சாரதா கிட்ட போய் சொல்லுவார், ஏத்த மேற்கொண்டு நீங்கள் காவேரிக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களா, இல்லை டாக்டர்ஸை யாராவது போய் பார்த்தீங்களா? அவளுக்கு இவ்வளோ வருஷமாயும் சுத்தமாக ஞாபகமே வராமல் இருக்குது. விஜய்ன்ற பேரை கேட்டால் அவளை ஏதோ அப்நார்மலாக ஃபீல் பண்ணுறான்னு சொன்னீங்க, ஆனால் குழந்தைகிட்டையும் அவளுக்கு ஒரு பாண்டிங் ஏற்படுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம பழைய விஷயங்களெல்லாம் சொன்னால் அவளுக்கு சாதாரணமாகவே ஞாபகம் வந்துடும் எனக்கு தோணுது. ஒரு வேளை நம்ம ஃபோட்டோஸோ இல்லை பழைய மெமரிஸ் எல்லாம் எடுத்து காமிச்சு அதை பற்றி விளக்கமாக சொல்லும்போது அவளுக்கு ஞாபகம் வரக்கான சான்சஸ் நிறையாவே இருக்கும்னு எனக்கு தோணுதத்தை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ன மாதிரி கேட்க, இல்லை தம்பி அதுக்கப்புறம் நாங்கள் டாக்டர்கிட்டெல்லாம் கூட்டிகிட்டு போகல. ஏன்னா டாக்டர் ஏற்கனவே சொன்னாங்க, பழைய ஞாபகங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தும் போது தேவையில்லாமல் பெரிய பிரச்சனையாகும், திருப்பி மூளையில் ஏதாவது பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதுனால நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை தம்பி அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே இதை இம்மீடியட்டாக ஒரு நல்ல நியூராலஜிஸ்ட்கிட்டையும் சைக்காட்ரிஸ்ட்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்டுட்டு மேற்கொண்டு அடுத்தது என்ன பண்ணுங்கிறத யோசிக்கணும். நம்ம அவங்களை கன்சல்ட் பண்ணி கேட்டாலே அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி ஞாபகங்கள்லாம் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது, காவேரிக்கு இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, இல்லை மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட்டை தாண்டி நம்ம அவளுக்கு என்னென்ன எஃபோர்ட் எல்லாம் போட்டு என்னென்னலாம் பண்ணுங்கிறது ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு நம்ம யோசிக்கலாம் அப்படின்ன மாதிரி சொல்ல, அதுவும் சரிதான் தம்பி, டாக்டர் வாயால் ஒரு வார்த்தை நம்ம கேட்டுட்டு அவளுக்கு ஞாபகப்படுத்தி சொல்கிறதுனா சொல்லிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி அவளுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்கிறத வச்சு கூட ஞாபகங்கள்லாம் வரக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க கரெக்டாக காவேரி வருவாங்க. கிச்சனுக்குள்ளே வந்ததுமே விஜயும் சாரதாவும் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு யோசிச்சுக்கிட்டே போவாங்க. இவங்க 2 பேர் என்ன சாதாரணமாக பேசுகிற மாதிரியே தெரியல, வாட்டி 2 வாட்டி பார்த்த மாதிரி ரொம்ப புதுசாக பேசுகிற மாதிரியே இல்லை, ரொம்ப லாங் டைமாக பழக்கம் இருக்கிற மாதிரியும் ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா எதையோ என்கிட்டேருந்து மறைக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் என்னங்கிறது தான் தெரியல, சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும், அம்மா வாயாலேயே கேட்டு நம்ம மேட்ரை வாங்கிட வேண்டிதான் அப்படின்ன மாதிரி யோசிச்சுட்டு, அம்மா இங்கே என்னம்மா பண்ணிகிட்ருக்க, அதான் ஏற்கனவே சமைச்சிட்டல்ல, எல்லாத்தையும் எடுத்து போய் சாப்பிடலாம், அம்மாவும் பசியாக தானே இருக்காங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே சாரதா சொல்லுவாங்க, ஏய் காவேரி நீயே உன் கையால் பரிமாறு காவேரி அப்படின்ன மாதிரி சொல்ல, நான் ஏமா பரிமாறணும், என்னம்மா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நான் என்ன ஏமா பரிமாறி சொல்கிறேன், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கும் பசிக்குது அப்படின்ன மாதிரி காவேரியை சொல்ல, உடனே விஜய்க்கு சிரிப்பு வந்துடும். அத்தை என்ன சொல்ல வராங்கன்னே புரியாமல் எனக்கும் பசிக்குதுன்னு சொல்கிறா பாரு இந்த ஆர்வக்கோளாறு, இவளை எப்படி தான் நான் பழைய ஞாபகங்களை கொண்டு வர போகிறனோ தெரியல, ஞாபகமே இருந்தாலும் இவள் இல்லாத மாதிரி தான் ஆக்டிங் பண்ணுவாள், நம்மக்கிட்ட அப்போவே ஃபுல் ட்ராமாவில் தான் எல்லாமே ப்ளே பண்ணிகிட்ருப்பா, பத்தாத குறைக்கு இவளுக்கு ஞாபகம்லாம் வேற போயிடுச்சு, இனி என்ன எப்படியெல்லாம் படுத்த போகிறாளோ சமாளிக்க போகிறாளோ அப்படின்ன மாதிரி யோசிச்சுட்டு காவேரியே ஓர கண்ணால் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த டைமில் விஜயே சாரதா கிட்டே சொல்லுவாங்க, அத்தை நீங்கள் காவேரி கிட்டே இந்த மாதிரிலாம் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், நீங்களே எடுத்து வைங்க வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்லாம் சேர்ந்தேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக, இல்லை தம்பி நான் உங்களுக்கு பரிமாறுறேன், எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு நான் பரிமாறி, என் பேத்திக்கு என் கையால் நான் சாப்பாடு ஊட்டி விடணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாப்பா காவேரி 3 பேருமே உட்காருவாங்க. உடனே காவேரியை பார்த்து அவங்க அம்மா முறைப்பாங்க, ஆளுக்கு முன்னாடி உட்காந்துட்டா பாரு சொல்கிறது கூட கேட்காம அப்படின்ன மாதிரி முறைச்சிக்கிட்டே காவேரிக்கும் பரிமாறுவாங்க, விஜய்க்கும் பரிமாறிட்டு உடனே பாப்பா கிட்டே கேட்பாங்க, பாப்பா வீட்டில் நீயே சாப்பிட்டுக்குவியா இல்லை உனக்கு யார் ஊட்டி விடுவாங்க அப்படின்ன மாதிரி கேட்க, உடனே அம்முக்கு சொல்லுவாங்க, எனக்கு என் அப்பா ஊட்டி விட்டாதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ன மாதிரி சொல்ல கண்ணெல்லாம் கலங்கிரும் சாரதாக்கு. ஒரு அப்பாவா விஜய் எவ்வளோலாம் பண்ணியிருக்காரு,
எந்த ஆம்பளையாலையும் இந்த மாதிரிலாம் ஒரு குழந்தைய வளர்க்க முடியாது. சோறுட்டி குளிப்பாட்டி தனக்கு வேணுங்கிறத எல்லாத்தையுமே அந்த குழந்தைக்கு பண்ணி பார்த்து பார்த்து இப்படி கவனிச்சிருக்காரு பாரு. இவர் உண்மையாலுமே பெரிய மனுஷன்தான். நம்ம காவேரிக்கு இப்படி ஒரு வீட்டுக்காரர் கிடைக்கிறதுக்கு அந்த கடவுளாக பார்த்து கொடுத்தது தான் இது. ஆனால் இவங்களை சந்தோஷமாக இருக்க விடாமல் இந்த கடவுள் ஏன் தான் இப்படி விளையாடுறாரோ தெரியல அப்படின்ன மாதிரி யோசிச்சுட்டு, சரி எப்போவுமே உனக்கு அப்பா தானே ஊட்டி விடுவாங்க, இன்றைக்கி பாட்டி ஊட்டி விடவா அப்படின்ன மாதிரி கேட்க, உடனே காவேரி, அம்மா நீ எல்லாம் ஊட்டி விடாதம்மா, ஸ்கூல்லலாம் வந்துட்டு அம்மாவே எடுத்தெல்லாம் சாப்பிடுவா. அம்மா நீ ஸ்கூலில் சாப்பிடுவதானடா, நீயே எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல, உடனே அம்மு, இல்லை மிஸ் எனக்கு பாட்டியே ஊட்டி விடட்டும் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே சாரதை எடுத்து ஊட்டி விடுவாங்க அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தையும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடும். அதை பார்த்துட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுவார். இவ்வளோ நாள் இத்தனை சந்தோஷத்தையும் என் குழந்தை இழந்துட்டு தான் இருந்துச்சு, இப்போ தான் ஒவ்வொன்றா கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. கடவுளே இது என்றைக்குமே நீடிச்சு நிலைக்கணும் அப்படின்ன மாதிரி விஜய் வந்துட்டு யோசிச்சுட்ருப்பார். அந்த டைமில் வந்துட்டு சாரதா எல்லாருக்கிட்டையும் கேட்பாங்க, விஜய்கிட்டையும் காவேரிக்கிட்டையும் பாப்பாட்டையும், எப்படி இருக்குது ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா, சமைச்சதெல்லாம் நல்லா இருக்கா, டேஸ்ட்டு பிடிச்சிருக்கா பாப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பாட்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரிலாம் என் பாட்டி இருக்கும்போது தான் செஞ்சு கொடுப்பாங்க. என் பாட்டி இருக்கும்போது நல்லா எனக்கு பிடிச்சதெல்லாம் வெரைட்டியாக அவங்கள மாதிரியே செய்வாங்க. என் பாட்டி சாமிக்கிட்ட போனதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நான் சாப்பிடவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சரி இனி நீ எப்போ வேணுனாலும் இங்கே வரலாம், எப்போ வேணுனாலும் என் கையால் நீ இப்படிலாம் சாப்பிட்லாம் சரியா. உனக்கு எப்போல்லாம் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ நீ உடனே வந்துட்டு மிஸ்கிட்ட சொல்லி வீட்டுக்கு ஓடி வந்துடு. அது போக நான் வீட்டில் என்ன ஸ்பெஷலாக சமைச்சாலும் உனக்கு கொடுத்து விட்டுறேன் சரியா அப்படின்ன மாதிரி சொல்ல, ஓகே பாட்டி தேங்க்யூ அப்படின்ன மாதிரி அம்மாக்குட்டியும் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், அந்த சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் காவேரி சொல்லிகிட்டு இருப்பாங்க, மிஸ் இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் என் கூடயே இருக்கீங்களா அப்படின்ன மாதிரி அம்முக்குட்டி கேட்க, உடனே இல்லை அம்மு, ஈவினிங் வேறு நான் கோவிலுக்கு போகலான்னு இருந்தேன்னா அதான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல, அந்த டைமில் கொஞ்சம் நேரம் கழித்து பேசிகிட்டு இருக்கும்போது விஜயே வந்துட்டு சாரதா கிட்ட கண்ணை காமிச்சிட்டு, அத்தை இன்றைக்கி நான் காவேரி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகவா, காவேரி எப்படியாவது சொல்லி அனுப்பிவிடுங்க அத்தை அப்படின்ன மாதிரி சொல்ல, என்ன தம்பி உங்கள் பொண்டாட்டியை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறக்கு என்கிட்ட அனுமதி கேட்குறீங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, என்னத்த இப்போ சுச்சுவேஷன் என்ன அந்த மாதிரியாக இருக்குது, முன்னாடி காவேரிக்கு எல்லாமே தெரிஞ்சப்போ கூட ஒரு சில காலம் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் எல்லாமே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ திரும்பி உங்களுக்கு பயந்து இல்லை உங்ககிட்ட பெர்மிஷன் நீங்களே அவளுக்கு கொடுத்து அனுப்புகிற மாதிரி இப்போ சுச்சுவேஷன் மாறிடுச்சு, அதாத்த அப்படின்ன மாதிரி சொல்ல, சரி இருங்க அப்படின்ன மாதிரி காவேரியும் சொல்லுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சரிங்க நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்ட்டு விஜய் சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா, அம்மா நீங்கள் கோவிலுக்கு போகணுன்னு சொன்னீங்கல்ல அப்படின்ன மாதிரி விஜய் ஸ்டார்ட் பண்ண, உடனே சாரதா, காவேரி இன்றைக்கி நீ இந்த தம்பி கூடயே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுடி, பாப்பாவையும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போன மாதிரி இருக்கும்ல, பாப்பாவும் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுதுடி பாவண்டி அப்படின்ன மாதிரி சொல்ல, அம்மா என்னம்மா நானும் நீயும் தானே போகலான்னு யோசிச்சிருந்தோம் அப்படின்ன மாதிரி சொல்ல, நான் இவ்வளோ கவுச்சி எல்லாம் சமைச்சிட்டு எப்படிடே வந்துட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணாமல் வர முடியும், நீ போயிட்டு வாடி குளிச்சுட்டு அப்படின்ன மாதிரி சாரதா சொல்ல, ஐயோ அம்மா விடுமா நாளைக்கே கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படின்ன மாதிரி காவேரி வந்து வேண்டான்னு சொல்லுவாங்க. உடனே காவேரி சாமி கோயிலுக்கு வந்துட்டு போகிறேன்னு நினச்சிட்டேன், சாமி உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குல்ல, அப்படி வரேன்னு சொல்லிட்டெல்லாம் போகாமல் இருக்கக்கூடாது, நீ போயிட்டு வா அப்படின்ன மாதிரி சொல்ல, சரிம்மா இன்னமும் நீ என்னை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற, சரி நான் குளிச்சுட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு காவேரி வந்துட்டு குளிக்க போவாங்க. அந்த டைமில் பின்னாடியே குடுகுடுன்னு ஓடி போய் சாரதா, நீ சாரீ கட்டி ரொம்ப நாள் ஆச்சுடி, சாரியில் ஒன்று பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குடி, அம்மாக்காக நீ சாரீ கட்டுடி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அம்மா நீ ஏம்மா ஒரு மார்க்கமாகவே எல்லாமே பண்ணிகிட்ருக்க, சாரீலாம் நான் கட்டலம்மா, சுடியே போட்டுக்கிறேன், சுடிதார் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒன்றும் வேண்டாம் அப்படின்ன மாதிரி சொல்ல, என்னடி சாரீலாம் அப்போ எதுக்கு தான் வாங்கி வச்சுருக்க, உன் வயசு பொம்பளை பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ அழகாக சாரீ கட்டி பூ வச்சு கோயில் குளத்துக்குன்னு போயிட்டுருக்காங்க, ஏண்டி ஒரு அம்மாவாக எனக்கு அந்த சந்தோஷத்தை கூட கொடுக்க மாட்டியா, நான் என்ன உங்ககிட்ட வேறு ஏதாவது கேட்டேன், சாரீ கட்டி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு கேட்டேன், இதை கூட பண்ண மாட்டேங்கிற, யமுனா இப்போ நம்ம கங்கா எல்லோரும் சாரீ கட்டுறது இல்லையா, நீ மட்டும் இந்த சுடிதாரை போட்டு அலையாத அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே அம்மா ஸ்கூலுக்கும் டெய்லி நான் சாரீ தானமாக கட்டிட்டு போகிறேன், என்னமோ புதுசாக வந்துட்டு நான் சாரியே கட்டாத மாதிரியும் என்னை சாரியிலேயே நீ பார்க்காத மாதிரியும் ஓவராக விட்டு போட்டுட்ருக்கேன் அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல, சரிடி கோயிலுக்கு போகிற
புடவை, லட்சணமாக காட்டன் புடவை, நல்லா பிரைட்டான ஒரு பிங்க் கலர் சாரீ வச்சுருக்கேல்ல, அதை எடுத்து கட்டிட்டு போனால் அழகாக இருக்கும்னு யோசித்தேன். சரி வேண்டாட்டினா விடு அப்படின்ன மாதிரி கோவமாக சொல்ல, உடனே காவேரி கட்டி தொலைக்கிறேன், நீ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பண்ணுறேன்னு தான் புரிய மாட்டேங்குது. சரி நான் சாரியே கட்டுறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு சாரீ கட்டி ரெடியாகி காவேரி வருவாங்க. விஜய் காவேரியை பார்த்ததையுமே ஒரு செகண்ட் ஸ்டன்னாகி நின்றுவார். சே, 5 வருஷமாக இவளை பார்க்காம நான் எவ்வளோலாம் மிஸ் பண்ணிட்டேன், என் அழகி அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு காவேரியை வச்சுக்கணும் வாங்காமல் பார்ப்பாங்க. காவேரிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஷையாகிடும் விஜய் பார்க்குறதுவ பார்த்துட்டு, இவரையே நம்மளை இப்படி பார்க்குறாரு வச்சுக்கண்ணு வாங்காமல், ஷோ அம்மாவோட அப்பாவா வேற இருக்காரு, எதுவும் திட்டவும் முடியாது அப்படின்ன மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரி போகலாமா அப்படின்ன மாதிரி காவேரி கேட்க, ஓகேங்க நாங்கள் போயிட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் காரில் வந்துட்டு ஏறி உட்காருவாங்க. உடனே வந்துட்டு விஜயும் வந்து சாரதாக்கு பாயெல்லாம் சொல்லிவிட்டு அம்மாவும் பாயெல்லாம் சொல்லிவிட்டு கோயிலுக்கு கிளம்பிடுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு விஜய் கார் ஸ்டார்ட் பண்ணிடுவார். அப்போ சாரதாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி மாப்பிள்ளை, என் பொண்ணு, குழந்தைய இப்படி குடும்பமாக வந்துட்டு இவளை பார்க்கணுன்னு இருந்தேன், கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே நல்லபடியாக கைகூடி நடந்துருச்சு. காலை எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுச்சு பாரு. அவங்க என்ன தான் உண்மையை மறைக்கணும்னு நினச்சிருந்தாலும் கடவுளே வந்துட்டு இவங்களை சேர்த்தி வச்சுட்டாரு. இதுக்கு மேலே இவங்களுக்கு பிரிவே இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த கடவுள் தான் வந்துட்டு நல்லபடியாக வழி காமிக்கணும்னு சொல்லிட்டு சாரதா சந்தோஷமாக அவங்கள அனுப்பி வைப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மிஸ் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது மிஸ், எப்போவுமே நான் அப்பா கூட தான் கோயிலுக்கு போவேன், இல்லைனா தாத்தா கூட போவேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம 3 பேரும் போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னே தெரியல மிஸ் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது அம்மோ அப்படின்ன மாதிரி காவேரியை சொல்லுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் மனசில் பல சந்தோஷம் வந்துட்டு ரெக்கு கட்டி பறந்துட்டு பயங்கரமாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். கூடிய சீக்கிரம் உனக்கு வந்து விஜய் யார், நம்மளுக்குள்ளே என்ன நடந்தது, விஜயோட அன்பும் பாசமும் உனக்கு சீக்கிரமாக புரிய வரும். அதுக்கப்புறம் நீயே வந்து எல்லாத்தையும் முடிவெடுக்கிறதுக்கான சூழ்நிலை வந்து அமையுன்ற மாதிரி விஜய் யோசிச்சுக்கிட்டே போவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரியும் அம்மாவும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்யோன்யமாக பேசி சிரிச்சிட்ருக்கதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு. கோயிலுக்கு வந்துட்டு ரீச் ஆயிடுவாங்க. அந்த டைமில் கார்லேருந்து கீழே இறங்குனதுமே அம்மு, மிஸ் 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 நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் மிஸ், ப்ளீஸ் மிஸ், எனக்கு இது வரைக்கும் நான் உங்கள் கூட ஃபோட்டோவே எடுக்கல, இப்போ நீங்கள் வேறு இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கீங்க, ப்ளீஸ் மிஸ் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் மிஸ் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிற்பாங்க. விஜய் 2 பேர்த்தையும் வளைச்சி வந்துட்டு ஒவ்வொரு போஸ்ட்லேயுமே சூப்பராக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அம்மு, அப்பா நீங்களும் வாப்பா, நம்ம 3 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நீங்கள் மட்டும் ஃபோட்டோ எடுக்கலைன்னா நீங்களும் பாவம் தானே, நீங்கள் மட்டும் எவ்வளோ நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பீங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே காவேரி, அம்மு வேண்டாமோ அப்பா ஃபோட்டோ எடுக்கட்டும், நம்ம நிற்கலாம், அப்பா எப்படி வந்துட்டு 3 பேரும் சேர்த்து ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே என்ன மிஸ் உங்களுக்கு இது கூட தெரியாதா, செல்ஃபி எடுத்துக்கலாம்ல, நம்ம முன்னாடி அந்த பட்டன் அமுத்துனா முன்னாடி ஃபேஸும் தெரியும்ல, அப்படி வந்துட்டு நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம் மிஸ், ப்ளீஸ் மிஸ் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே ஐயோ அம்மா உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல, சரி வாங்க அப்படின்ன மாதிரி சொல்ல விஜயும் வந்துட்டு ஓடி போய் வளைச்சி செல்ஃபி பயங்கரமாக எடுத்துகிட்டு இருப்பார். டக்குன்னு வந்துட்டு காவேரியை வந்துட்டு ஷோல்டரை டச் பண்ணிடுவார். காவேரி வந்து ஒரு செகண்ட் ஒரு மாதிரி காவேரிக்கு வைப்ரேஷன் ஆயிரும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலில் காவேரியும் திகச்சு போய் நிற்பாங்க. 2 பேரும் ஐ டு ஐ ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. காவேரிக்கும் ஹாப்பியாக இருக்கும் அந்த மூமெண்ட், விஜய்க்குமே ஹாப்பியாக இருக்கும். டக்குன்னு வந்துட்டு காவேரி ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் டக்குன்னு தள்ளி நின்றுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு உள்ளே சாமி கும்பிட்றதுக்காக போயிடுவாங்க. உள்ள வளாகத்தை வந்துட்டு எல்லாம் சுற்றி வந்துட்டு எல்லா சாமியும் கும்பிட்டதுக்கப்புறம் குங்குமம் வந்துட்டு விஜய் கையில் தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. பட் காவேரிக்கு கொடுக்காமலே போயிடுவாங்க அந்த ஐயர். உடனே இவர் என்ன எல்லாத்துக்கும் குங்குமம் கொடுத்துட்டு எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே டக்குன்னு குங்குமத்தை வந்துட்டு விஜய் கையை நீட்டுவார். நீட்டினோன்னு காவேரி வந்துட்டு விஜயோட கையிலேருந்து எடுத்து குங்குமத்தை வைப்பாங்க. இதே குங்குமத்தை நான் வச்சு விட்றதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது, எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, ஆனால் இப்போ வச்சா நல்லா இருக்காது, சரி பார்ப்போம் அப்படின்ன மாதிரி யோசிச்சுட்டு காவேரி வந்துட்டு குங்குமம் வச்சதுக்கப்புறம் இன்னுமே அழகாக இருப்பாங்க. எங்க நீங்கள் பூ வைக்கல, பூ வேணுமா அப்படின்ன மாதிரி கேட்க, இல்லை நான் பொதுவாக வந்துட்டு பூவெல்லாம் அதிகமாக வைக்க மாட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, அதுதான் எனக்கு தெரியுமே, எனக்கு என்ன தெரியாதா என்ன, இவ ஏதோ எனக்கு புதுசாக சொல்கிறா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, ஓகேங்க பூ வைக்காமலே நல்லா தான் இருக்குது அப்படின்ன மாதிரி விஜய் சொல்ல, ஒரு மாதிரி காவேரிக்கு வெக்கமும் வரும், சிரிப்பும் வந்துடும். பட் அது எதையுமே மனசில் வந்துட்டு வச்சுக்கிட்டு வெளியில் காமிக்காமல் கண்ட்ரோல்
பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜயும் அம்மாவும் 2 பேரும் சிரித்து பேசுகிறதையும் ஹாப்பியாக வந்துட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு காவேரியே நினைப்பாங்க, இவங்க 2 பேரும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, இவளுக்கு வந்துட்டு ஒரு அம்மா கிடைச்சா நல்லா தான் இருக்கும், இவங்க அம்மா வந்துட்டு ஏன் தான் இறந்தாங்களோ தெரியல, இறக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்ன மாதிரி காவேரி ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்க கரெக்டாக வந்துட்டு மணி அடிக்கும். மணி அடித்ததுமே அந்த செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா விஜயும் அவர் மனசில் நினச்சிட்ருப்பார், சீக்கிரமாக பாப்பாவுக்கு காவேரி தான் அம்மாங்கிற விஷயம் தெரியணும், அதே மாதிரி காவேரிக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்து நாங்கள் 3 பேரும் ஒரே வீட்டில் சந்தோஷமாக இருக்கிற சூழ்நிலை சீக்கிரமாக அமையணும்னு விஜயும் வந்துட்டு மனசில் நினைக்கும் போது கரெக்டாக 2 பேருமே மனசில் பாசிட்டிவாக நினச்சிட்டு இருக்கும்போது மணி அடித்தோன்னே விஜய்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், காவேரிக்கும் அட் த சேம் டைம் ஹாப்பியாக இருக்கும்.